சார், தமிழ்நாட்டில் ரொம்ப கடுமையான அரசியல் நெருக்கடி வந்த காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க, எம்எல்ஏக்களை இப்படி கட்சி மாதிரி வாக்களித்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க, இப்படியெல்லாம் நடக்கலை. ஆனால் இந்த 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 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு, இந்த தேர்தலுக்கு பிறகு அது நடந்து கொண்டு இருக்கிறது. சரியா? நீங்கள் அதிமுக காரங்கெல்லாம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு டிவிகேயில் இணைந்து கொண்டு இருக்கும்போது டிவிகே எம்எல்ஏவை விலை பேசியிருக்காங்கன்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இன்னைக்கு பதிவாயிருக்கு இல்லையா? இந்த இந்த கம்ப்ளைண்ட்டினுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் கேள்வி எழுப்பலாமா? ஆக்சுவலி அது எப்படின்னா, திமுக தரப்புலேருந்து சீக்கிரத்தில் தேர்தல் வரப்போகுது, அதை நம்ம எதிர்கொள்ளணும்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே. சரி, இந்த இடைத்தேர்தலில் நம்ம போட்டியிடுறோம், ஜெயிக்கிறோம், ஆட்சி முதல்ல எங்கள் தயவில் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் இந்த ஆட்சியை கவிழ்க்கலான்றதுக்கு நிறைய இடங்கள்ல, அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது சொல்லுவாங்க. ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க. 10 எம்எல்ஏக்கள் டிவிகேலேருந்து வெளியே வராங்கன்னு திமுக தரப்பில் தான் சொன்னாங்க. இந்த வார்த்தைகள் வந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் வதந்திகளா இருந்தது வருது இல்லையா? அதான் சொல்றேன், நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்றது. அதே தரப்புல திமுகவில் இருக்கிற பல தலைவர்கள் சீக்கிரமாகவே இந்த ஆட்சி கலைய போது நம்ம தேர்தலுக்கு வரப்போகிறோம். அப்போது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, விலை பேசியிருக்காங்க. அது இன்றைக்கி பண்ணதில்லை, அதாவது கொஞ்சம் நாளில் வரப்போகுது. சட்டப்பேரவையில் நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வர போகிறோம். அப்போ நீங்கள் எதிராக வாக்களிங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 12 எம்எல்ஏக்கள் வரைக்கும் பேசியிருக்கிறதா போலீஸ் தான் என்ன பண்ணியிருக்கு. இது பொது குற்றச்சாட்டு இல்லை, போலீஸே என்ன பண்ணியிருக்காங்க, என்கொயரி பண்ணி இப்போ தேடி கூட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் உண்மை. என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி நடக்கக்கூடாது. இன்னொன்று பேசியிருக்காங்கன்ட்டு போலீஸ் யார்கிட்ட சொன்னாங்க சார்? அதாவது நம்ம ஊடகங்களில் வெளியே வர்றது தானே மக்கள் பார்க்க முடியும். அதுல காவல்துறை அறிக்கையில நாங்க கேளுங்க, ஊடகங்கள் பொய் சொல்லும், எல்லா டிவியும் பொய் சொல்லுன்னு அந்தந்த நேரத்துல கிடைக்கிற தகவல்கள் தானே தவிர கோர்ட்ல சொல்றதா உண்மையான. இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணும்போது முதல்ல ஒரு கட்டமா வரும்போது, அப்புறம் காவல்துறையுடைய அறிக்கையில இந்த மாதிரி நபர்களை நாங்க கைது செய்திருக்கிறோம், அவங்க கிட்ட இந்த மாதிரி பணம் எடுத்திருக்கிறோம், அப்புறம் அவங்களோட தொடர்பு யார் இருக்கு அப்படின்னா, அதாவது கரூர் டீம் அப்படிங்கிற ஒரு இது வருது. அவர்கள் யார் அப்படின்னும் போது செந்தில் பாலாஜி அவர்கள், அவர்களுடைய தம்பி செந்தில் பாலாஜி அவர்களே பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு போலீஸ் வீட்டுக்கே போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. தாவூத் இப்ராஹிமுடைய டி கம்பெனி பாங்கல்ல இல்ல அந்த சார் கரூர் இல்ல, நானும் எல்லா சேனல் ஒரு சேனல்ல பார்த்தா பயாஸ் தான் இருக்கு, பார்த்தா எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த ஊடகங்களும் சொல்றேன் சார், பொய் பேசுறாங்க. புரிஞ்சுக்கங்க, நீங்க பொய் பேசுறாங்க. நான் தான் சொல்றேன், நான் தான் வெளிப்படையா தானே சொல்றேன். பொய் பேசுறாங்க, உட்காந்துக்கிட்டு காதல கிடைக்கிற தகவல்களை. போலீஸ் அப்படி சொல்லலையே, கரூர் போலீஸ் தான் சார் சொல்லியிருக்கு. கரூர் கம்பெனின்ற வேர்டு போலீஸ் சொல்லல. கரூர்ல உள்ள அந்த நிர்வாகிகள் அவங்க யாரு அப்படின்னும் போது, திமுக நிர்வாகிகள் அவர்கள் யாருன்னும் போது, முன்னாள் அமைச்சர் அவர்களோட நெருக்கம் உள்ளவர்கள் அப்படின்னும் போது அவரே நேரடியா இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. இப்ப தலைமறைவின் கூட சமீபத்தில் நியூஸ் பார்த்துட்டு வந்தேன், காவல்துறையினர் போயிருக்கிறாங்க தலைமறைவு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு போடாம இருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் நெருப்பு இல்லாமல் போகாதுன்னு சொல்றாரு. இது ஜஸ்ட் லைக் தட் நடக்கல. அதே மாதிரி அமைச்சர் தாவேகாவிலிருந்து சொல்றாரு என்ன அப்படின்னா, இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி எங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி கவிழ்க்க முடியும்னு சொல்லுங்க. சட்டப்பேரவையில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம 6 மாசம் ஆகுது அப்படின்ற பொழுது, இவங்க சபாநாயகர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் போடாதீங்கப்பா, சபாநாயகர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த நேரத்துல தான் அவங்க சபாநாயகர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தா கவர்மெண்ட் எப்படி கலையும் அப்படின்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இவங்க எப்படி எம்எல்ஏ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணும் இல்லைங்களா? அந்த நேரத்துலயும் இவங்க ஆட்கள், தாவேகா ஆட்கள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணும். ஆமாங்க, இத்தனை பேர் இருக்கோம், சபாநாயகருக்கு நாங்க ஆதரவா இருக்கோம் அப்படின்னு. ஸோ இது ஒரு சூழ்ச்சி தான். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது 6 மாத காலம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொன்ன முன்னாள் முதல்வர் அவர்களே, அவரால் முடியல, 1 மாசம் கூட முடியல. ஏன் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழக வரலாறுல இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்ததே கிடையாது அப்படின்னு. ஆமாம், கடந்த 40 வருஷத்துக்கு மேல இப்படி இல்லை. இவர்கள் மாற்றி மாற்றி அதிகாரத்தை பகிர்ந்து இப்போ ஏற்கனவே நிறைய ஊழல் வழக்குகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த பதவி, அந்த ஒரு பணம், அதெல்லாம் இல்லாம அவங்களால இருக்க முடியலங்கிறதுக்கு எந்த வகையிலையும் அவர்கள் முயற்சி செய்யறாங்கன்றதுடைய வெளிப்பாடு தான் இது. அதே மாதிரி இப்போ இவர்கள் மேல பண்ற குற்றச்சாட்டு மாதிரி அதிமுகவிலிருந்து வர எம்எல்ஏக்கள் யாருக்கிட்டையாவது ஏதோ ஒன்று இந்த மாதிரி மிரட்டியோ இல்லை குதிரை பேரம் பண்ணியோ தான் எங்களை இழுக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ அந்த தியரி ஒத்துக்கலாம். அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அதிமுகவில் இனிமேல் எதிர்காலம் இல்லை, நம்ம எல்லாத்துலயும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் தான் ஒரு பிரிவினர் என்ன பண்றாங்க, இந்த தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக எதிர்காலம் இல்லை,
அதிமுக கடந்த காலகட்டங்களில் எப்படி வெளியில வந்திருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னாங்களா அதிமுக எதிர்காலம்? ஆமா சார், சி சண்முகம் சொல்லியிருக்காரு இவருடைய தலைமையில் இனி அதிமுக செயல்படாது. அதே மாதிரி என்னைக்கு வந்து திமுகவோட இவர்கள் கூட்டணியை வந்து போறாங்களோ அப்போ அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்ன, அதிமுகவுக்கு இத்தனை காலகட்டங்களில் வாக்கு செலுத்தின எல்லாரையும் நீங்க முட்டாளாக்குறீங்களே உங்களோட பதவி ஆசைக்காக அப்படின்ற பொழுது அவர்களாக தான் வெளியே வந்தாங்க. அப்போ என்னைக்கு இந்த குதிரை பேரம் வந்தது? அவர்களாக வந்தார்கள், பிரிந்து வந்தார்கள், நம்ம ஆதரவு கொடுப்போம். அது எந்த நேரத்தில் அவங்க வராங்கன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை வந்து பிடிக்கணுன்ற ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுமா? அதுக்கும் இதுக்கு என்ன சார் தொடர்பு? இல்லை இல்லை இல்லை, ஆட்சியை பிடிப்பதற்கு அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சதி இது, அப்படிதானே? கண்டிப்பாக. ஏன்னா அதாவது ப்ரூஃப் இல்லாம உள்ளது குற்றச்சாட்டு சொல்லலாம். காவல்துறை விசாரிச்சு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து முகாந்திரம் இல்லாம ஒரு நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அது ஒரு பொய் வழக்கு இல்லை பொய் விஷயம் அப்படின்னா அதுவுமே வெளியே வந்துடும் காலப்போக்கில். ஆனா இவர்கள் சொல்ற மாதிரி குதிரை பேரம்ங்கிறது கிடையாது. அன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. கூட்டணி கட்சிகள் திமுகவிலிருந்து போனதுமே மெஜாரிட்டி வந்துருச்சுன்னும் போது ஒரு செட்பேக் எடுத்தாங்க ஏடிஎம்கே எம்எல்ஏஸ். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது அவர்களுடைய இதுல லோக்கல் பாடியில் அவங்களோட பவர் போயிடும். முன்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இன்னைக்கு மூன்றாவது கட்சி. ஸோ அவங்களுக்கு அந்த அதிகாரத்தினுடைய ஒரு தேவைப்படும் கண்டிப்பா. ஸோ அவங்க வருவாங்க. ஆனா அதே தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்க, அதிமுகவிலிருந்து ஊழல் குற்றச்சாட்டுகளோடு வந்தாலுமே எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அந்த கேசஸ்ல. ப்ரூவ் ஆச்சுன்னா ப்ரூவ் தான். அதனால நாங்க வந்து சமரசம் செய்து விடுவோம், அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இடம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த ஆட்சி வந்து மக்களுக்காக தான் நாங்க வந்து பண்றோம், மக்களுக்கான ஆட்சின்னு அவங்க தெளிவா இருக்காங்க. இல்லை, இது வந்து ஒரு சாம்ராஜ்யத்துக்கான ஆட்சி, இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்கக்கூடாதுன்னு திமுகவும் அதிமுகவும் செயல்படுறாங்க. ஓகேங்க, ஓகே ஓகே சார். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? போலதான் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், தேர்தலுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட், குதிரை பேரம்னு. இப்போ அவங்களோட கூட்டணியில இருந்தவங்க தான் இப்போ அளவுக்கு அதிகமாக விமர்சிக்கிறாங்க. தாவேகா தரப்புல இருந்து திமுக விமர்சிக்கிறத விட அவர்கள் கூட்டணியில் என்னெல்லாம் நாங்கள் பாடுபட்டோம், எங்களை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாங்கன்றத பொது வெளியிலே அவர்கள் தலைவர்கள் வந்து பேசுறாங்க. அதே மாதிரி நீங்க சொல்லணும் சார், அது ஒன்றும் இல்லை, அது விசிகே தரப்புல இருக்கிற நிர்வாகிகள் பேசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிமுக தலைவர் அவர்களே சொல்றாரு, எங்களை வந்து கட்டாயப்படுத்தினாங்க, வேற வழி இல்லாமல் கையெழுத்து போட சொன்னாங்க, எங்களை வந்து சந்திக்க கூட இல்லை, ஒழுங்காக நடத்தலை அப்படின்னு. உங்கள் கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் அமைதி காத்தோம் அப்படின்ற வார்த்தைகளும் வருது. அவங்க தான் ஆதங்கங்களை வெளியே கொட்டுறாங்க நிறையா. அப்போது இங்கே வந்து தாவேகா வந்து அவர்களுக்காக பேசலை, அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருந்தவர்களே. அப்போது இது என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளும் வந்து வேற வழி இல்லாமல் இந்த ரெண்டு இதுவும் போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வேற ஒரு ஹோப் இருக்கு, மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் இருக்கு. இப்போ சார் கூட சொன்னார் ரீல்ஸ் ஆட்சி. இந்த ரீல்ஸ் ஆட்சிங்கிறதே ஒரு நரேஷன். எப்படி குழந்தைங்க சொல்லி தான் வந்து எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு குழந்தைகள் மாதிரியான ஒரு வாதத்தை கொண்டு வந்தாங்களோ. யாரு நாங்களா சொன்னோம்? அவர்தான் அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது முதல்வர் அவர்கள் கூட சட்டசபைக்கே கூப்பிட்டு, அதாவது செக்ரட்டரியேட்டுக்கே கூப்பிட்டு பசங்களா ரீல்ஸ் போடுங்கன்னு சொன்னாரு. அதனால யாரு ரீல்ஸ் பண்ணாங்கலாம் தெரியும். பட் இங்க என்ன அப்படின்னா, ரீல்ஸ் ஆச்சு அவங்க சொல்றது என்னன்னா, ரீல்ஸ்ல இன்னைக்கு அது மாதிரி ஆயிடுச்சு மீடியம். அதே ரீல்ஸ் போடுறதுல தான் இவங்க வந்து வளைச்சு ஆடு கொடுத்தாங்க. யாரு? திமுக. நாங்கள் தான் வரோம் டிவி பார்க்க விடல, எந்த ஒரு ஆப்பையும் பார்க்க விடாம யூடியூப் முதற்கொண்டு எல்லா ரீல்ஸ் வர எல்லா இடத்துலையும் ஆடு கொடுத்தது யார்? இவங்க தான், திமுக தான். அப்படியே இழந்துட்டாங்க இல்லையா? அந்த வெறுப்பில் கூட மக்கள் மாற்றி போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ரீல்ஸில் இவங்க என்ன சொல்ல வராங்க, குவாரி தடுக்கப்பட்டிருக்கு, குவாரியில் வந்து ட்ரோன் விட்டு நாங்களாம் தடுக்கிறோம், மெஷர் பண்ணுறோம் காட்டுறோம். ஏன் நீங்கள் காட்டுங்க, உங்கள் ஆட்சி காலத்தில் காட்டியிருக்கலாம் இல்லையே. ஆனால் இவங்க விளம்பரப்படுத்தலையா? வழியில் முதல்வர் போகும்போது திடீர்னு வந்த உடனே வந்து இறங்கி வாங்க உங்களுக்கு வந்து வேலை வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு. எப்படி கரெக்டாக இன்டாக்ட் ஆகுது? அது அந்த செட்டிங்லாம் பண்ணது யார்? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாடல்லாம் யார் பண்ணா? இவங்க தான் பண்ணாங்க. இன்னைக்கு பொறுத்துக்க முடியல, ஓப்பனாக சொல்லணும்னா பொறுத்துக்க முடியல. இத்தனை நாட்கள் வந்து நாங்கள் தான் ஜாம்பவான்கள், எங்களை வெல்லைய முடியாது, 200 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு ரீஃபார்மேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. யூத்தை வந்து மறுபடியும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல போய் சேருங்க. எங்க ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல போய் எல்லாரும் சேருங்க. அவங்களோட மேடைகள்ல பேசுறாங்க. வீட்டுல எல்லாரையும் வந்து நீங்க உங்க பிள்ளைகள் எல்லாருமே திமுக காரங்க இன்ஸ்டாகிராமை பத்தி கத்துக்கணும், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுங்க, வீடியோ போடுங்க. முதல்வரே சொல்லியிருக்காரு, வீடியோ போடுங்க, நம்ம கட்சியை பத்தி வீடியோ போடுங்க, நம்மளை பத்தி பேசுங்க, நான் தான் 200 தொகுதிகள் எல்லா தொகுதிகளும் நிக்கிறேன்னு சொல்லி வீடியோ போடுங்க, பேசுங்க. முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்ப யார் சொன்னாரு கேட்டார் இல்லையா? முதல்வர் சொன்னதுதான். இந்த தோல்வி மக்கள் கொடுத்த இந்த என்ன சொல்றது ரிசல்ட்டை வந்து மேண்டேட், எஸ் பீப்புள் தான் கொடுத்துருக்காங்க இந்த ரிசல்ட்டை.
நீங்க 2 பேரும் வேண்டான்னு முடிவு பண்ணதே மெஜாரிட்டி தான். 35% வாக்கு வந்திருக்கு. கடந்த 2 தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் திமுகவா இல்ல சார், நான் பேசி முடிச்சேன், நீங்க பேசுங்க. திமுகவோ அதிமுகவுக்கோ இத்தனை சதவீதம் வந்திருக்கா? கிடையாது. அதிமுக கீழ் நோக்கி தான் போயிருக்காங்க. திமுக வந்து எம்பி தேர்தலில் மட்டும்தான் அதிகமாக வாங்கினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க பாஜக எதிர்ப்போம். ஆனா என்ன எதிர்த்தாங்க? ஒன்னும் எதிர்க்கல, ஒன்னும் பெருசா இல்ல. இப்ப வந்து பாருங்களேன், இவங்க என்ன சொல்லுவாங்க, பிஜேபியோட இவங்க கள்ள கூட்டணியா இருக்கிறாங்கன்னு இவங்கள சொல்லுவாங்க. இங்க காங்கிரஸ் இருக்கு. நீ எத்தனை நாட்கள் மக்களை இவர்கள் திசை திருப்பி ஏமாத்தி கொண்டிருப்பார்கள் தெரியாது. ஓகே.